வணக்கம், என் பேர் கருணாராதா நடிகர். ஃபஸ்ட்டு படம் கருணா, அதுக்கப்புறம் 150 ஃபிலிம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஹரி சார் படம்லாம் ஒரு 8 படம் பண்ணியிருக்கேன். எல்லா டைரக்டரும் பாலச்சந்தர், பாரதிராஜ் சார் படம்லாம் பண்ணியிருக்கேன். சேரன் சார் படம் ஆட்டோகிராஃப் அப்படிங்கிற படத்தில் நான் ஹீரோனிக்கு அப்பாவை பண்ணேன், மல்லிகாவுக்கு அப்பா. அதுக்கு பிறகு என்னோடக்கு நிறைய படங்கள் வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சு. அப்போ நிறைய கம்பெனிகள்லாம் போய்கிட்டு இருந்தேன். நம்மளுக்கு அப்பா கேரக்டருக்கு கிடைக்கிற மாதிரி இல்லை. ஒரு வாட்டி பிரசாத் ஸ்டூடியோவில் சார் டைரக்டர் பிரகாஷ் சாரை பார்த்தேன். அவர் ஒரு 10 பேர் இந்த கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தார். ஆட்டோகிராஃபில் பார்த்த உடனே நீங்கள் தான் அந்த படத்தில் நீங்கள் ஹீரோனிக்கு அப்பா அப்படின்னு சொன்னார். சரிங்க சார்னு சொல்லிட்டு அதில் ஜாயின் பண்ணேன். நடிக்க ஆரம்பிக்கும் போதில் தெரிஞ்சு இந்த படம் வந்து ஆட்டோகிராஃப் மாதிரி, ஏன்னா வந்து குடும்பமாக வந்து பார்க்கலாம். லேடிஸு சென்டிமெண்ட் உள்ள படம் இது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து லவ் எஃபெக்ட் தான் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. வந்து இந்த தேட்டரில் வந்து நீங்கள் படத்தை பாருங்கள். பிரகாஷ் சார் வந்து இது ஒரு படமாக பண்ணலை, ஒரு கடல் தந்த காவியமாக ஒரு காவியமாக பண்ணியிருக்கிறாரு. இது அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அன்றைக்கெலாம் அன்னை ஒரு வேளாங்கண்ணின்னு ஒரு படம் வந்துச்சுருங்க. அது மாதிரி அதில் ஒரு கமர்ஷியல் எல்லாமே இருந்துச்சு. அது மாதிரி இது வந்து பார்த்தா மாதா சம்மந்தப்பட்டது இருக்கும், கமர்ஷியல் இருக்கும், காமெடி இருக்கும். கட்டாயம் வந்து கடல் தந்த காவியம் படத்தை பாருங்கள். தேங்க்யூ. வந்து ரொம்ப சோக கேரக்டர் பண்ணியிருக்கேன். எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். எல்லோரும் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு காட் தந்த ப்ரைஸ் மாதிரி எனக்கு இந்த படம் கிடச்சிருக்கு. இன்னும் நிறைய படம் எனக்கு கிடைக்கணும். இந்த படத்தில் காமெடியும் இருக்குது, சீரியஸும் இருக்கும். எல்லாருமே நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணணும், அதுதான் என் ஆசை. எந்தன் மகளே போகிறேன், உன்னை விட்டு நான் பிரிகிறேன். எந்தன் மகளே போகிறேன், உன்னை விட்டு நான் பிரிகிறேன். யாரும் இல்லா இந்த பூமியிலே எப்படித்தான் நீ வாழ்வாயோ, தன்னந்தனியா நிற்க போகிற மகளே. என்னோடய பேர் அனுப்ரியா. இந்த படத்தில் வந்து நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 சாங் பாடியிருக்கேன். இது கடவுளோட படம்ன்றதுனால ரொம்ப நல்லா வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஹலோ, கலக்கல் சினிமாவுக்கு என்னோடய மார்னிங் விஷஸ். நம்ம இருக்கிறது கடல் தந்த காவியம் படத்தோட ஆடியோ லான்ச் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் 5 சாங்ஸுமே சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக பாருங்கள், பார்த்து ப்ளஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் சொல்கிறேன், இவ யாருன்னு கேட்குறீங்களா? நான் தான் எங்கள் படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். என்னோட நேம் அப்ரஜித், நியூ கம்மா. இதுக்கு முன்னாடி 555 பார்த்துருப்பீங்க, அண்ட் சந்தித்தன் பார்த்துருப்பீங்க. ஷூராக அதில் கொடுத்த மாதிரி சப்போர்ட் இதுலேயும் கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். என் பேர் சீலன் ஸ்ருதி. இந்த கடல் தந்த காவியம் படத்தில் வந்து ஃபுல் நான் தான் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல ஒரு கதையை எடுத்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா வந்திருக்கு படம். ஏன்னான்னு சொல்கிறேன்னா, அந்த படத்தில் நான் RR பண்ணும்போது எப்படி பண்ணலாம், அனுபவித்து பண்ணலான்னு நல்லா இதாக பண்ணியிருக்கேன், அக்யூரேட்டாக பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்கு படம். எங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை உண்டு, நாங்கள் ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதே மாதிரி இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை கொடுத்த எங்கள் ப்ரொடியூசர் டைரக்டருமான ஜியோ பிரகாஷ் அவர்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. என்னோட நேம் பிரகாஷ். இது என்னுடைய முதல் திரைப்படம். இதுக்கு முன்னால் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன், கேத்தலிக் ஷார்ட் ஃபிலிம்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கிறிஸ்டின் ஆல்பம்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் இது ஃபில்முக்கு நான் வரேன். இதில் என்னுடைய நண்பர் சரத் பிரியதேவ் இசையமைச்சிருக்கிறாரு. ஸ்டைல் பாலா டான்ஸ் மாஸ்டர், அவருடைய சப்போர்ட்டோட தான் இந்த படத்தை வந்து நான் பண்ண முடிஞ்சது. அவரும் எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க ஷூட்டிங் டைமில். இது பார்த்திங்கன்னா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சப்ஜெக்ட். ஸோ நல்லாயிருக்கு. இதில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா படத்தில் 4 சாங் வந்து 2 வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சப்ஜெக்டாக படமாக பண்ணியிருப்போம். 2 சாங் வந்து இப்போது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதில் ஸ்டைல் பாலா வந்து டான்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த 2 சாங் சோக பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 5 எல்லாரையும் வந்து கண்கலங்க வைக்கக்கூடிய ஒரு சோக பாடல் இருக்குது. அது மிக சிறப்பாக அமைஞ்சிருக்குது. படம் வந்து நல்லா ஓடணும்னு எதிர்பார்க்குறோம். நல்லா இருக்குது படம், ரொம்ப நல்லா வந்திருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கடல் தந்த காவியம் டைட்டில் நல்லா இருக்கு. திரையுலகுக்கு கடல் பல காவியங்களை தந்திருக்கு. மலையாளத்தில் செம்மீன் அப்படின்ற படம், அது வந்து கடல் தந்த காவியம் தான். நம்ம தமிழில் படகோட்டி, நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த படம், அதுவும் கடல் தந்த காவியம் தான்.
அப்புறம் நம்ம இயக்குனர் இமயம் பாரதிராஜாவோட கடலோர கவிதைகள், அதுவும் கடல் தந்த காவியம்தான். இந்த மாதிரி கடல் பல காவியங்களில் நம்ம தமிழ் திரையுலகு தந்துருக்கு. இப்போ டைட்டில் கடல் தந்த காவியம்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி இந்த படமும் பெரிய வெற்றி அடையணும். ஒரு கடல் அப்படிங்கும்போது திரையுலகமே கடல் தான், கடல் போன்றது. இந்த சினிமா கடலில் நதி வந்து கலக்கலாம், ஆறு வந்து கலக்கலாம், மழை நீர் கலக்கலாம், அதே நேரத்தில் கூவமும் கலக்கலாம். எது கலந்தாலும் கடலாக தான் இருக்கும். கூவம் கலக்கிறதுனால அது கூவம் மாறிடாது, நதி கலக்கிறதுனால அது நதியாக மாறிடாது. கடல் தான். சினிமா கடல் தந்த காவியம் சாங் பார்த்தோம். விஷுவலும் சரி, கேட்கும்போது சரி, ஒரு ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு. அது நடித்த பொண்ணு உண்மையிலே அந்த முகத்தை பார்க்கும்போது ஒரு அது மேலே ஒரு சிம்பத்தி, அந்த சோகத்தை அப்படியே சோகங்களே ஒரு முகம், ரொம்ப அந்த சாங் செழிப்பாக இருந்துச்சு. சாங் நல்லா இருந்துச்சு, வரிகள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட்ஜெட் படம் பார்த்தா தெரியுது. சினிமா பொறுத்த வரைக்கும் பெரிய பட்ஜெட் படம், சின்ன பட்ஜெட் படம் அப்படிலாம் இல்லை. படம் எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். இந்த படம் கண்டிப்பாக ஒரு தரமான படமாக இருக்கும்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஜாப்பர் தங்க மாஸ்டர் இங்கே சொன்னாங்க, யார் உதவினாலும் போய் கேட்டாலும் ஒன்று உதவி செய்வார்ன்ட்டு. அது உண்மை. அவர் பல சின்ன தயாரிப்பும் சரி, சின்ன ஆளுகளுக்கும் சரி உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னோட நெருங்கிய நண்பர் அவர். இந்த ஹீரோயின் சண்டப்போ வரும் எங்களுக்கு மேடையில். இந்த மாதிரிலையும் அசுதாவா ஹீரோயின்? ஆமாம் ஆமாம் ஆமாம். எந்த மாதிரி யாராவது ஒரு பக்கத்தில் ஹீரோயின் உட்காருவாங்க. இப்போ 2 பேர் பக்கத்தில் உட்காராம தனியாக உட்கார வச்சுட்டாங்க. சின்ன வருத்தம் தான். ஆமாம், அது பெரிய பிரச்சனை அது. ஆமாம், ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் இது மாதிரி ஆடியோ ரிலீஸில் ஹீரோயின் பார்க்க நல்லா இருந்துச்சு. சரி சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு மேடையிலே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஜாக்கிரதைங்கிறது கொஞ்சம் பொறாம நினைக்கிறேன். அப்போது என்ன சின்ன போட்டியில் நானும் ஃபோட்டோ எடுத்துட்டேன். சரின்னுட்டேன். ஃபங்க்ஷன் முடிச்சு வீட்டுக்கு போகிறேன். காலிங் அடித்தேன், கதவு திறந்தாங்க. என் ஒய்ஃபு வாங்கன்னு கேட்கல, இன்னும் ஹீரோட ஃபோட்டோ எடுத்துக்கலாமே அப்படின்னா. இதே அது இப்போத்தே ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறோம், அதுக்குள்ளே ஹீரோட ஃபோட்டோ எடுத்து போய் தெரியணும்ல. யார் சொன்னாங்க எடுத்துலாம் எடுக்கலையா? நம்மள சரி கன்ஃபார்ம் பண்ணி தான் கேட்குறாங்கன்ட்டு ஆமாம் எடுத்தேன் அப்படின்னேன். உனக்கா சொன்னதுனாப்புல ஜாக்கிரதை மாஸ்டர் சொன்னாப்புனாங்க. நிச்சயமாக நீ நல்லா வருவா. அது மாதிரி டைரக்டரும் வந்து மிகப்பெரிய இடத்த வருவார். ஏன்னா அவர் வந்து அந்த டைட்டில் போடும்போதே பார்த்தேன், அவர் வரும்போது மட்டும் ஒரு அழகான பேரை போட்டு அழகாக பண்ணார். ரொம்ப சந்தோஷமா இருந்து நான் பேரை சார்ட்ட சொன்னேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார், மற்ற எல்லாம் கூட கொஞ்சம் குத்துனமா இருந்துச்சு, இது மட்டும் நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொன்னேன். ஓகே நல்லா வர்றீங்க. மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு ஹீரோ அவர் தான். இன்னைக்கு அவர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாரு. பொதுவாக அந்த சின்ன குழந்தை பாட்டு மனதை கரைக்கிற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப கல் மனதையும் கரைக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருந்துச்சு. வந்திருக்குதா அந்த பொண்ணு? குழந்தை வந்திருக்குதா? ரொம்ப நல்லா பண்ணாமா, அழகா பண்ணா. நீ நடிக்கவே இல்லை, ஆனால் யதார்த்தமா இருந்தா. அவ்வளோதான், நடிக்கணுங்கிறதுலாம் இல்லை, யதார்த்தமா இருந்தா. நல்லா இருந்துச்சுமா, வாழ்த்துக்கள், உனக்கும் வாழ்த்துக்கள். அந்த ஹீரோயின் ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஃபீல் பண்றாரு, கொஞ்சம் இங்கே வாங்க. உண்மையில மிக மிக ஒரு பெரிய இயக்குனர். அவர் ஊரு பேரை வச்சு மிகப்பெருமான ஹிட்டு படங்கள், அவ்வளோ வெற்றி படங்களை கொடுத்தவர். மிகப்பெரிய திறமைசாலி, மிகப்பெரிய நல்ல மனிதர். அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதர் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி நல்ல மனிதர். எனக்கு இங்கே உட்கார்ந்து இருக்கும்போது வடக்கன் குளம்னு பாட்டு கேட்கும் போது எனக்கு மனசுல ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஏன்னா என் ஊர் கொம்மடிக்கோட்டை, இந்த சாமி அவர் இருக்காங்களா, அந்த ஊர் பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் எனக்கு.
அப்போ வந்து நான் வந்து டைரக்டர்கிட்ட என் படம் இந்தியாங்கிற படம் ஷூட்டிங் இருக்கும்போது ஒரு பாட்டு எழுதி கொடுக்கணும், பேரரசு சாரை எழுதி கொடுத்தா அந்த படம் நிச்சயமாக ஹிட்டுங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு இது இருக்குது. அதனால நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்கள் ஊர் எந்த ஊர் மாஸ்டர்னு கேட்டார். எனக்கு கொம்மடி கோட்டை அப்படின்னேன்.